ஓம் சாய்ராம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டாவது புரட்டாசி சனிக்கிழமை, அதுவும் அந்த பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி அன்னைக்கு வந்திருக்குங்க. இந்த இரண்டாவது சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்தது. ஒருவேளை உங்களால் முடியல, சூழ்நிலை சரியில்லைன்னா அடுத்து வரக்கூடிய 2 புரட்டாசி சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. இந்த பரிகாரம் செய்வதற்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுலாம் தேவையே இல்லை. ரொம்ப சிம்பிளாகவே நீங்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சிடலாம். எப்படி செலவில்லாமல் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை எல்லாத்தையுமே நீக்கிட்டு உங்கள் வீட்டிற்கு செல்வ கடாட்சத்தை கொண்டு வந்து தரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காத மனிதன் யாருமே கிடையாதுங்க. ஏதோ ஒரு கஷ்டகாலம் கடனை வாங்கிறோம். ஆனால் அந்த கடனை அடைக்கிறதுக்காக நாம் படுற கஷ்டம் பார்த்தீங்கன்னா கண்ணால் பார்க்க முடியாதுங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் உழைத்தாலும் அந்த கடனுக்கான வட்டியை கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க. எந்த நேரம் பார்த்தாலும் இந்த கடனை பற்றியே நம்ம சிந்திக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த கடன் சுமை எல்லாமே நீக்கிட்டாவே வாழ்க்கை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க. அப்படிப்பட்ட சந்தோஷத்தை உங்களுக்கு அள்ளி தரக்கூடிய ஒரு பரிகாரம் தாங்க இது. இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்கள் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலன் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏகாதசி திதியோடு சேர்ந்து வந்திருக்க புரட்டாசி 2வது சனிக்கிழமை, சரிங்களா? இந்த சனிக்கிழமை இன்றைக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தினால் அந்த பெருமாளே உங்களுடைய கடனை அடைக்கக்கூடிய வேலையை சுலபமாக உங்களுக்கு செய்து விடுவார். காரணம் என்னன்னா, கடன் பிரச்சனையால ஒருவருக்கு எவ்வளவு கஷ்டம் வரும் அப்படிங்கிறது அவருக்கே நன்றாக தெரியும். அதனால நாளைக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு உங்களுடைய கடன் பிரச்சனையை அந்த பெருமாளிடம் மனதார சொன்னீங்கன்னா அவரே அதை நிச்சயம் செவி கொடுத்து காது கொடுத்து கேட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் கொடுப்பார், சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைய பேர் தலுகை போடுவாங்க. அந்த அப்படி நீங்கள் தலுகை போடுற மாதிரி இருந்தால் அந்த தலுகை போகிற வேலையெல்லாம் முடிச்சுடுங்க. அதே போல் மாவிளக்கு போடுவதாக இருந்தாலும் சரி, அதையும் முடித்து விடுங்கள். அதுக்கடுத்து என்ன பண்ணால் ஒரு மஞ்சள் துணி உங்களுக்கு தேவைப்படும். அந்த மஞ்சள் துணி உங்கள் வீட்டில் டைரெக்டாக இருந்தால் பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை காட்டன் துணி எடுத்துகிட்டு அதை மஞ்சள் காசில் முக்கி அதை உலர வச்சு அதை மஞ்சள் துணியாகவும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இது பயன்படுத்தாத புது துணியாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது, சரிங்களா? அப்படி பயன்படுத்தாத மஞ்சள் துணி உங்கள் வீட்டில் இருந்தால் அதையும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த மஞ்சள் துணியில் 1 ஸ்பூன் கல்லுப்பு, ஒரு ஏலக்காய், ஒரு நாமக்கட்டி வைக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நாமக்கட்டி நிறைய பேர் வீட்டில் இருக்காது. முன்னாடியெல்லாம் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போதெல்லாம் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் நாமக்கட்டி இருக்கும், சரிங்களா? அப்படி உங்கள் வீட்டில் நாமக்கட்டி இல்லைனா நீங்கள் பக்கத்தில் இருக்க கடையில் போய் கேளுங்க. ஒரு 10 ரூபாய்க்கு கேட்டாலும் ஒரு நாமக்கட்டி கொடுத்துருவாங்க. இந்த நாமக்கட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருள் இந்த பரிகாரத்துக்கு. ஏன்னா இந்த நாமக்கட்டி குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. பொதுவாகவே பெருமாளுக்கு நாமம் போடும்போது இந்த நாமக்கட்டியை பயன்படுத்துவார்கள். குளிர்ந்த நாமக்கட்டியை கல்லுப்போடு சேர்த்து வைத்து அந்த ஏலக்காயும் வச்சு அந்த மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு பெருமாள் பாதத்தில் வைத்து உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும் போதும், கண்டிப்பாக பெருமாளோட மனது குளிரும், சரிங்களா? அதனால் என்ன பண்ணிக்கலாம், நாளைக்கு நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை புனஸ்காரங்கள்லாம் செஞ்சுட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்துங்க. அதில் இந்த நாமக்கட்டி வச்சுட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு, ஒரு ஏலக்காய் வைத்துட்டு இதை மஞ்சள் துணியில் முடிச்சு போட்டு அந்த உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பாதத்தில் வைத்து உங்களுடைய கடன் சுமை குறையணும் அப்படின்ட்டு மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த நாமக்கட்டி அவரோட பாதத்தில் இருக்கும்போது அந்த நாமக்கட்டி எப்படி பெருமாளுக்கு குளிச்சு தருதோ அதே போல பற்றி எறியக்கூடிய உங்களுடைய கடன் பிரச்சனை படிப்படியாக குறையும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இப்படி நீங்கள் நாளைக்கு செஞ்சுட்டு கண்டிப்பாக நீங்கள் அடுத்து அந்த கடனை அடைப்பதற்குண்டான வழிவகையில் ஈடுபடுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்குங்க. சரி, இப்போ முடிச்சு வச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணுறது? புரட்டாசி மாதம் முடிகிற வரை அந்த முடிச்சு பெருமாளின் பாதத்திலேயே இருக்கட்டும். புரட்டாசி முடிஞ்சோடனே அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய கல்லுப்பையும் நாமக்கட்டியும் தண்ணீரில் போட்டு கரைத்து விடுங்கள், சரிங்களா? அது அழகாக கரைஞ்சிடும். அதை எடுத்துகிட்டு யார் கால்படாத இடத்துலையும் ஊற்றிடுங்க அந்த தண்ணியை. அதுக்கடுத்து அந்த ஏலக்காய் ஒன்று வச்சுருக்கீங்களா, அதை செடி கொடிகளுக்கு கீழே உள்ள மண்பாங்கான இடத்தில் யாருடைய காலும் படாத மாதிரி போட்டு வைத்து விடுங்கள். அவ்வளவுதாங்க, பரிகாரம் முடிஞ்சதுங்க. இந்த நாமக்கட்டியும் கல்லுப்பும் தண்ணீரில் எப்படி கரையுதோ அதே போல உங்களுடைய கடனும் விரைவில் கரைய தொடங்கும். இந்த எளிமையான பரிகாரத்தை கண்டிப்பாக நாளைக்கு 2வது புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கு செய்யலாம். ஒருவேளை உங்களால் முடியல, சூழ்நிலை சரியில்லைன்னா அடுத்து வரக்கூடிய 2 புரட்டாசி சனிக்கிழமையும் இந்த பரிகாரத்தை செய்யலாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான பரிகாரம். இதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ கடாட்சம் பெருகும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமையெல்லாம் நீங்கி நீங்களும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்க. எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல்
கண்டிப்பாக இந்த கடன் சுமையிலிருந்து நீங்கி உங்கள் குடும்பமும் நீங்களும் சுபிட்சமாக இருப்பீர்கள். அந்த தாயாரோட பரிபூர்ண அருளும் பெருமாளுடைய பரிபூர்ண அருளும் பெற்று நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக சீரும் சிறப்புமாக நிம்மதியாக இருப்பீர்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகுங்க. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் தான் இது ரெண்டுமே. இந்த பரிகாரங்களை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.